வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் ஜூலை 2025 9th சயின்ஸுக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 50 மார்க் பேட்டர்ன் பேஸ் பண்ணி கொஷின் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பரோடைய கொஷின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க. 6x2 12 இதில் எதிர்மறை முடுக்கம் குறித்து நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். என்ன புரிந்து கொண்டீர்கள்? ஒளியாண்டு வரையறு, பதகமாதல் என்றால் என்ன, கேள்வி எண் 16 கட்டாய வினா, நிரப்புக, அதே மாதிரி பொறுத்துக, கொட்டும் செல்கள் என்றால் என்ன, கூட்டுத்திசு என்றால் என்ன, கூட்டுத்திசையின் பெயர்களை எழுது, 98 நியூட்டன் எடையுள்ள ஒரு பொருளின் நிறையினை காண்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவையும் 4 வினாக்களுக்கு விடையளிக்கும். 4x4 16. சீரான வட்ட இயக்கம் என்றால் என்ன, சீரான வட்ட இயக்கத்திற்கு 2 உதாரணங்கள் தருக. பின்வரும் நூற்றில் எவை தூய பொருட்கள்? பனிக்கூழ், பால், இரும்பு, பாதரசம், செங்கல், நீர், ஹைட்ரோகுளோரிக் அமிலம். நிறை எடை வேறுபடுத்துக, ஏதாவது 4. அதே மாதிரி ஆக்சிஜன் மற்றும் சல்பர் அணுக்களின் அணு அமைப்பை வரைக. நுனி ஆக்திசுவை காட்டும் தண்டு நுனியின் நீளோட்ட தோற்றத்தின் படம் வரைந்து பாகம் குறிக்கவும். சரியா தவறா இது பார்த்து வச்சுக்கோங்க. விரிவான விடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு மீச்சிற்றளவு வரையறு, பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக, டிண்டால் விளைவு, ப்ரௌனின் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடத்தின் விளக்குக, தொகுதி கணுக்காலிகள் பற்றி எழுதுக. தவளைகள் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுவது ஏன்? மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ்க்கு இடையே உள்ள வேறுபாடுகளை பட்டியலிடுக. ஏதேனும் ஒரு 5 வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் அப்டேட் பண்ணிட்டு நிறைய பேர் தமிழ் மீடியம் கேட்டிருந்தீங்க. தமிழ் மீடியத்துக்கான கொஷின் பேப்பர் தான் இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாநகராசி யூடியூப் சேனல். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன கொஷின் பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கொஷின் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ அந்த டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். இதான் அப்டேட்டு. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர். இன்றைக்கி இந்த விட 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் ஜூலை 2025 சயின்ஸுக்கான ஒரு ஒரிஜினல் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாநகராசிரியர் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டல் மார்க் வந்து 50 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சூஸ் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இருக்குது. புக் பேக் கொஷின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் 1 லைட் இயர், அதே மாதிரி வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ஸோ இதெல்லாமே மாடல் கொஷின் பேப்பர் தான். அதே மாதிரி வாட் இஸ் நெமட்டோசிட்ஸ், ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா என்ன, ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிஜன் சல்பர், டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ட்ரா த லாங்கிடியூனல் செக்ஷன் ஃபார் ஷூட் அஃபெக்ட்ஸ் த லொகேஷன் ஆஃப் மெரிஸ்டம் யங் லீவ்ஸ். அதே மாதிரி டிஃபைன் த எனி டிவைஸ், எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோஷன், எக்ஸ்பிளைன் த டிண்டால் எஃபெக்ட் இன் ப்ரௌமின் மூமெண்ட் ஆஃப் சூட்டபிள் டயக்ராம், பைலம் ஆர்த்ரோபோடா, த ஃப்ராக் வந்து ஆம்பிபியன்ஸ் ஏன்னு சொல்கிறோம், மைடாசிஸ் மியாசிஸ்க்கான டிஃப்ரென்ஸ் பிட்வீன். இதில் மேலேயே வந்து இன்னொரு கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த 2 கொஷின் பேப்பரும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாநகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு வேரியஸ் டெஸ்ட் கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த கொஷின் பேப்பர் நிறையா நம்ம கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கொஷின் பேப்பர் கிடச்சின்னா மறக்காத நமக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நம்ம மாடல் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் பேட்டர்ன் இருக்கும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆல்ரெடி 7th கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 9th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 6th இருக்குது, 8th இருக்குது, 10th இருக்குது. அதுக்கான கொஷின் பேப்பர் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதர் டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர் கிடச்சின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து நம்ம குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான அப்டேட்லாம் அடுத்தடுத்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா ஆஸ் யூஷுவல் மாநகராசி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் தான் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாநகராசி யூடியூப் சேனல். ஸோ உங்களுக்கான அப்டேட் தொடர்ந்து 1 by 1 அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இதான் அப்டேட்டு. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் காமன் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் ஜூலை 2025 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இது ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. டைம் வந்து 1.5 மணி நேரம். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு. இதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் 8x1 8. இதில் மெயினாக வந்து நமக்கு 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. புக் பேக் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஃபைண்ட் த ஹேவிங் எ மெரைன் மெம்பரைன் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கீழே வந்து 2 மார்க் கொஷின் 6x2 12 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட்டு, ரைட் ஏ ரூல்ஸ் ஆஃப் ஃபாலோட் இன் ரைட்டிங் சிம்பிள்ஸ் ஆஃப் யூனிட் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம், டிஃபைன் வெலாசிட்டி, ஹவு ஹோமோஜினஸ் சொல்யூஷன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹெட்ரோஜினஸ் சொல்யூஷன், எக்ஸ்பிளைன் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆக்சிஜன் அண்ட் சல்பர் ஆட்டம்ஸ், ஒய் ஆர் ஃப்ராக் இஸ் டு பி ஆம்பிபியன்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளாட்ஃபார்ம் அண்ட் ரவுண்ட் வார்ம்,
கால்குலேட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே 4 × 4 16. இதில் டிஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். கிவ் த 2 எக்ஸாம்பிள் ஃபார் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் மோஷன். ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். கிவ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஈச். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வாட் கன்க்ளூஷன்ஸ் மேட் ஃப்ரம் த அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் கோல்ட். அதே மாதிரி லிஸ்ட் த 5 கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபிஷஸ். லிஸ்ட் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இன் ஆம்பிபியன்ஸ். ஹவு டஸ் த லோகோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்டார் ஃபிஷ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் பண்ண வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 × 7 14. எக்ஸ்பிளைன் த மெத்தட்ஸ் ஃபைண்ட் ஃபார் திக்னஸ் ஆஃப் டீ கஃப். Explain the Tyndall effects in Brownian movement in suitable diagram. Describe the character features of different prochordates. Give an account of Phylum Arthropoda. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ யூஸ் பண்ணுற வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் அப்டேட். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டத்தில் முதலடை பருவத் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. அறிவியலுக்கான ஒரு வினாத்தாள் 9ஆம் வகுப்பு சயின்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் ஜூலை 2025. இதில் சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. புத்தக வினாக்களை வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 மார்க் 6 × 2 12. இதில் நிறை எடை வேறுபடுத்துக. எஸ்ஐ அலகுகளை எழுதும்போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் யாவை. திசைவேக மறையிறு. ஒருபடித்தான கரைசல் பலபடித்தான கரைசல் ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எவ்வாறு வேறுபடுகிறது. ஆக்சிஜன் மற்றும் சல்பர் அணுக்களுடைய அணு அமைப்பு வரைக. தவளை ஏன் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுகிறது. தட்டை புழுக்கள் மற்றும் உருளை புழுக்கள் இடையே உள்ள வேறுபாடு ஒரு முக்கியமான வினா. நல்லா படித்து எழுதி பாருங்கள். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள எண் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 4 × 4 16. 4 மார்க் கொஷின் 23 கம்பல்சரி. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி வேறுபடுத்துக. சீரான வட்ட இயக்கத்திற்கு 2 எடுத்துக்காட்டு தருக. பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக. தனிமங்கள் சேர்மங்கள் வேறுபடுத்தி எழுதி அவற்றிற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. தங்கத்தகடு சோதனை மூலம் நீ என்ன முடிவுக்கு வருகிறாய். மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் 5 பட்டியலிடு. இருவாழ்வியின் சுவாச உறுப்புகளை பட்டியலிடு. நட்சத்திர மீன் எவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்கின்றன. ஒரு ரப்பர் பந்தின் விட்டத்தை அளவிடும் போது முதன்மை அளவுகோலின் அளவு 7 சென்டிமீட்டர். வெர்னியர் ஒன்றிணைப்பு 6 எனில் ஆரம் கணக்கிடுக. ஒரு முக்கியமான வினா. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 × 7 14. இதில் உள்ளீடற்ற தேநீர் கோழையின் தடிமனை எவ்வாறு கண்டறிவாய். டிண்டால் விளைவு ப்ரௌனின் இயக்கம் ஆகியவற்றுக்கு தகுந்த வரைபடத்துடன் விளக்குக. முதுகு நாணின் பண்புகள் எழுதுக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி கணுக்காலிகள் பற்றி எழுதுக. ப்ரோகார்டேட்டா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோடா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கூட கொஷின் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் மீடியத்துக்கான கொஷின் 9th சயின்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா ஆஸ்யூஷுவல் மாநகராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.